ஹலோ மக்களே, இப்போ வந்து காளான் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு வந்து நான் காளான் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து 3 கிளாஸ் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க. கழுவி ஊற வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இலை எல்லாம் போட்டுடலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் அது கூட போட்டுடலாங்க. போட்டு லைட்டாக கிளறி விட்டுக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதை கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லா கிளறி விட்டுக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லியை அது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காளானை அது கூட சேர்த்துடலாங்க. காளான் அது கூட போட்டதுக்கப்புறமா அது கூட இப்போ தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி போட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்குங்க. கிண்டி விட்டதுக்கப்புறமா இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக காளான் வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பிரியாணி மசாலா போட்டுடலாங்க. நான் இப்போ சக்தி பிரியாணி மசாலா தாங்க எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா போட்டிருக்கேங்க. போட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்குங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நான் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணியிருக்கேங்க. தயிர் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டுட்டதுக்கப்புறம் இப்போ நான் வந்து 3 கிளாஸ் வந்து அரிசி எடுத்ததுனால 6 கிளாஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்குங்க. இப்போ வந்து 1/2 லெமன் அதை கூட பிழிஞ்சு விட்டுக்குங்க. இப்போ வந்து புழிஞ்சு விட்டு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் அது கூட சேர்த்துடலாங்க. இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து ஊற வச்சுருக்க அரிசியை அது கூட சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம குக்கர் வந்து மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டாலே போதுங்க. நமக்கு வந்து டேஸ்ட்டான காளான் பிரியாணி ரெடி ஆயிருங்க. பிரியாணி இப்போ வந்து வெந்துருச்சுங்க. ரொம்ப டேஸ்டியான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.